ஹலாலாக்கிய தூய்மையான தங்கத்தை அல்லாஹ் என்ன சொல்றான், அதுல நான் சீனத்தை ஏற்படுத்தி, இது பெருசா அவர் எழுதியிருக்காரு, தங்கத்துக்கு அல்லாஹ் மதிப்பு ஏற்படுத்தி இருக்கோம், அது மனிதனுக்கு கவர்ச்சி தரக்கூடியது, அது சொர்க்கத்துடைய நியாமத்துகள் ஒரு நியாமத்து, அப்படி இப்படி நல்லா சிலாகிச்சு பேசுறான். அதை எடுத்து குப்பையில போட்டு வச்சிருக்கோம். தங்கத்தை எடுத்து ஒரு வேலை, ஏன்னா அதனால தாங்க அல்லாஹ் மதிக்க மாட்டேங்கிறோம். இந்த செல்வம் அல்லாஹ்வுது இருந்தா தான் அந்த நினைவு மனுஷனுக்கு அல்லாஹ்வோட தொடர்பு படுத்தும். நீங்க செயற்கையான பொருட்களில் போக போக நீங்க வந்து அந்த அல்லாஹ் விட்டு நீங்க விலகி போயிருவீங்க. அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த 3 கண்டிஷன் போட்டு இவங்க பண்ணிட்டாங்க. அப்போ நம்ம முஸ்லீம் என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் அமெரிக்கா இந்த யூதர் இந்த இவங்க எல்லாமே ஜைனிஸ்டும் பண்ணிட்டாங்க. இப்போ நம்மளுடைய சுன்னத்து என்ன, யூத கிறிஸ்தவர்கள் ஒரு உடும்பு பொந்துல பூந்தா நம்மளும் பூர்ணம் இல்லை, இப்போ நம்மளும் அதில் பூந்து எல்லாரும் போயிட்டோம். அதே உடும்பு பொந்துல, எது ஐநா சபைங்கிற அந்த உடும்பு பொந்துல பூந்து, அப்புறம் பேங்கிங் சிஸ்டம்ங்கிற அந்த உடும்பு பொந்துல பூந்து, அப்புறம் இந்த அரசியல் சாசனம்ங்கிற அந்த உடும்பு பூந்தலையும் பூந்து வெளியே வர்றதுக்கு வழி இல்லாமல் இப்போ முழிச்சிட்டு இருக்கிறோம். உள்ளே போயிட்டோம். 3 பொந்து இல்லை ஒரே இதுல இவங்க சொன்னது என்ன அப்படின்னா, இந்த பிரிட்டன் வுட் அக்ரிமெண்ட்ல ஒரு விஷயம் முக்கியமாக அவங்க சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, டாலரா தான் உலக கரன்சி இருக்கும். ஏன்னா இப்போதைக்கு எங்களுக்கு அடிமை இவங்க தான், அதனால இப்போ இவங்க சொல்ற கரன்சி தான் நாங்கள் வச்சிருப்போம். அதனால தான் அமெரிக்கா அதிபர்னால அவன் ஒரு டம்மி பீஸ், அவன் கையில எல்லாம் பவர் அவன்லாம் ஒன்றும் கிடையாது, கையெழுத்து மட்டும் தான் போடுவான், ரப்பர் ஸ்டாம்ப் வச்சிருப்பான். அவன் அப்படியே கோட் சூட்டு மாட்டி அப்படி கூப்பிட்டு வந்து நிப்பாட்டுவாங்க, ஸ்பீச் எழுதி கொடுத்துருப்பாங்க, அதை படிச்சுட்டு போகணும். அவனுக்கே தெரியாது எலெக்ஷனில் யார் ஓட்டு போட போகிறா, ஜெயிக்க போகிறா, அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. 2000 சொச்சத்திலே காமிச்சிட்டாங்கல்ல சிம்சன் கார்ட்டூனில், ட்ரம்ப் தான் ஜெயிக்க போகிறான், இந்த பக்கம் நம்ம சல்மான் நிற்க போகிறாரு, இந்த பக்கம் நம்ம எகிப்து அதிபர் சிசி நிற்க போகிறான். சிசிலாம் வந்து அப்போ வந்து என்னது இராணுவ தளபதி, அவன் அரசியலே கிடையாது, அவன் அதிபராக அவன் வேற போட்டு காமிச்சிட்டான். பின்னாடி அந்த இவான்கா ட்ரம்ப் அவன் நிற்பா, இந்த பக்கம் ஒரு சொட்டத்தலை எவனோ ஒருத்தன் அரபி ட்ரெஸ் போட்டு நிற்கிறான், சூடான்காரன் யாரும் அவன் ஒருத்தன் நிற்கிறான். அதே மாதிரி அப்படியே காட்டுறாங்கல்ல. இவங்கெல்லாம் எப்போ பிளான் பண்ணுறாங்க, இதெல்லாம் மனித அறிவுனால பிளான் பண்ண முடியுமா? பண்ண முடியுமா? எகிப்தில் வந்து இராணுவ புரட்சி கொண்டு வந்து முர்சியுடைய கவர்மெண்ட்டை கவுத்துட்டு சிசி வந்துடுவார்னு அவனால் 10 வருஷம் முன்னாடி சொல்ல முடியுமா? அவனால் பிளான் பண்ண முடியுமாங்க? வழியில் அவனுக்கு கொல்லப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, வழியில் வந்து இவன் என்னென்னமோ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அத்தனையும் பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி கொண்டு வராங்க. அப்போ இதெல்லாமே முன்கூட்டியே அவங்க செய்கிறாங்க. இப்படி நடக்குது. இப்போ பிரிட்டன் வுட் அக்ரிமெண்ட்டில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாலராக வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் அவங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோவை முகரக்கட்டே நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு காந்தி தாத்தா பிடிக்குன்னா காந்தி தாத்தா போட்டுங்க, நேரு மாமாவை போட்டுங்க, எதை வேணாலும் போட்டுங்க. நாங்கள் ஒத்தக்கண்ணை வச்சு நாங்கள் ஒரு டாலர் வச்சுருக்கோம், இது ஒத்தக்கண்ணை எங்களுக்கு பிடிச்சது. அதுலேயும் என்ன நுரண்டுக்குன்னு என்ன போட்டிருக்கான் பாரு, வி ட்ரஸ்ட் ஒன் காட் அப்படின்னு போட்டிருக்கான். இவன் எந்த ஒரு கடவுள் நம்புறவன்? கிறிஸ்தவத்தில்